நல்ல விருந்து சாப்பிட்ட பிறகு வாயில் கரையும் சுவையான இனிப்பை விரும்புவது மனித இயற்கை. இந்த நேரத்தில் பழத்துண்டுகளுடன் ஐரோப்பிய கஸ்டர்ட் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். ஃப்ரெஷ் மற்றும் ஹெல்தி அமுல் தாசா மில்கை பயன்படுத்தி இந்த ஆரோக்கியம் நிறைந்த சுவையான பால் கஸ்டர்டை தயாரிக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 மேசை கரண்டி வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர், 4 முதல் 5 மேசை கரண்டி சர்க்கரை, உங்களுக்கு பிடித்த பழங்கள். கஸ்டர்டில் பால் சேர்க்க வேண்டும் அல்லவா? அதற்கு அரை லிட்டர் அமுல் பால். கஸ்டர்ட் கிரீமியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அமுல் ஃப்ரெஷ் கிரீமை பயன்படுத்தி கார்னிஷ் செய்யலாம். முதலில் 2 மேசை கரண்டி கஸ்டர்ட் பவுடரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் கொஞ்சம் அமுல் பாலை சேர்த்து நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். பிறகு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை ஏற்றி சூடானதும் 1 லிட்டர் அமுல் தாசா பாலை ஊற்றுங்கள். அத்துடன் 2 மேசை கரண்டி சர்க்கரையை சேர்த்து ஒரு சில வினாடிகளில் அது கரைய விடுங்கள். சிறிது நேரத்திற்கு தீயை அணைத்து வைக்க வேண்டும். கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் சேர்த்த கலவையை இப்பொழுது அடுப்பில் இருக்கும் பாத்திரத்தில் சேர்க்க வேண்டும். இந்த கலவையை 2 நிமிடங்கள் வரை நன்றாக கிளறிய பிறகு அடுப்பை மீண்டும் ஏற்றி தீயை குறைத்து வைக்க வேண்டும். கலவையை தொடர்ந்து கலக்கிக் கொண்டிருங்கள். கட்டிகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவே கலவையை கிளறிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கஸ்டர்ட் பவுடரும் பாலும் இப்பொழுது நன்றாக ஒன்று சேர்ந்து சீரான கலவையாக அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். குறைத்து வைத்திருக்கும் தீயில் கஸ்டர்ட் தடித்து வரும் வரை தொடர்ந்து கிளறிக் கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடைத்தவுடன் அடுப்பில் இருந்து பாத்திரத்தை எடுத்து சூடு ஆற தனியாக வையுங்கள். இப்பொழுது கஸ்டர்டில் சுவையை கூட்ட சிறிதளவு ஜூஸ் மற்றும் புதிய பழங்களை சேர்க்க வேண்டும். ஒரு கிண்ணத்தில் சிறிதளவு பழத்துண்டுகளை போடுங்கள். ஆறி இருக்கும் கஸ்டர்டை அதன் மீது ஊற்றி காத்திருப்பவர்களுக்கு கொடுக்கலாம். குளிர்ந்திருக்கும் கஸ்டர்ட் இன்னும் சுவையாக இருக்கும். விருந்து உணவுக்கு பிறகு இனிப்பு பதார்த்தம் வழங்குவது எவ்வளவு எளிது பார்த்தீர்களா? அமுல் செய்திருக்கும் உதவிக்கு நன்றி.